தெற்கு மாவட்ட செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எம் மணிசங்கர் அவர்களே, இன்றைக்கு அண்ணன் பேசினாரு, நாடாளுமன்ற பற்றி பேசினார். இந்த தென்காசி நாடாளுமன்ற எப்போ தொகுதிக்கு வந்திருக்காருங்களா? வந்திருக்காரா? வரல. ஆக அப்பதான் பல இடத்துல சுவரொட்டி ஒட்டி இருந்தாங்க. கண்டா வர சொல்லுங்க. அது உங்களுடைய கோஷம். யாருடைய கோஷம்? மக்களுடைய கோஷம். யாருடைய கோஷங்க? கண்டா வர சொல்லுங்க. அந்த நிலைமையில் இருக்கிற நாடாளுமன்ற உங்களுக்கு நன்மை செய்வாரா? செய்வாருங்களா? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நல்ல ஆங்கில புலமை கொண்டவர், மக்கள் மீது பற்று கொண்டவர். மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் அவர் மூலமாக ஒலிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்னது போல, டாக்டர் அவர்கள் சொன்னதை போல பல கட்சிகள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய கட்சி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் இப்போ ஒவ்வொரு வருத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. யாரும் மன மகிழ்ச்சியா இல்லை. யாரும் மன மகிழ்ச்சியா இல்லை. என்ன எத்தனை முறை அழைத்து பேசி கூட்டணி முடிவுக்கு வந்தது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதிமுகவில் ஒரே நாளில் அழைத்தோம், அவர்களோடு ஒப்பந்தம் போட்டோம், அன்றைய தினமே வேட்பாளரை அறிவித்தோம். இதுதான் அதிமுக. திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? பல முறை அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசி அவர்களை அவமானப்படுத்தி பிறகுதான் சீட்டை கொடுத்தாங்க. அதுவும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு தான் வேட்பாளரையே அறிவிச்சாங்க. அவருடைய கூட்டணியில் நேற்று இரவு தான் இந்த நம்முடைய திருநெல்வேலிக்கு வேட்பாளரே அறிவிச்சாங்க. அந்த கூட்டணியுடைய நிலைமை அப்படி. அதுக்கு பிறகு பார்த்தா மரியாதைக்குரிய வைகோ மதிமுக, அந்த மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுக்கும்போது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன், நீங்க எந்த சின்னத்தில் வேணாலும் நின்றுக்கலாம், அது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்ததா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் எங்களுக்கு கிடைத்த செய்தி. சரி, ஒவ்வொரு திமுகவில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் தொகுதி அறிவிச்சு அந்தந்த எந்தெந்த சின்னத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. திருச்சியில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முன்னில் ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. அது எல்லாமே பத்திரிகையில் ஓடத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ அவரை வச்சுக்கிட்டு கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, எங்க சின்னத்தில் நிற்க வேணுங்கிற மாதிரி பேசுறாரு. அவருடைய சின்னத்தில் நிற்க வேணுமா? எப்படி அவர் நிற்பாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருடைய சின்னத்தில் நிற்க முடியுமா? அவர் அழுதுட்டார், மனம் வருந்தி அழுதுட்டார். வைகோனா எப்படி இருந்தார்? நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் வெங்கல குரலா ஒலிச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்னா அவர் தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர். ஏன்னு சொல்றேன், நான் எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர். ஒரு கூட்டணி அமைச்சா முழு மரியாதை கொடுக்க வேண்டும். டாக்டர் கூட நான் சொன்னேன், என்ன நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். டாக்டர் சொன்னேன், டாக்டர் சரிங்க நான் அப்படியே நடந்துக்கிறேன். டாக்டர் அப்படியே நடந்துக்கிறார். நாங்கள் யாரும் வற்புறுத்தலை. உங்களுக்கு எந்த சின்னத்தில் விருப்பம் போட்டியிட விருப்பமோ அந்த சின்னத்தில் நீங்கள் போட்டியிடலாம். இதுதான் அதிமுக கூட்டணி தர்மம். ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு அவரை அழுக வைக்கிறீங்களே, இதுதான் கூட்டணி தர்மமா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திமுகவுக்கு போனா இந்த நிலைமை தான் வரும். அந்த கூட்டணியெல்லாம் இன்றைக்கு அடுத்த தேர்தலில் அங்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கிறாங்க.
ஆனால் அண்ணா திமுகவில் அப்படி இல்லை, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாமளும் ஜெயிக்கணும், கூட்டணியும் ஜெயிக்க வேணும். அப்படி நம்ம கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருமித்த கருத்தோடு பாடுபட்டு கொண்டு வைக்கின்றோம். என்றைக்கும் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வந்தவர்கள் எவரும் கெட்டு போன சரித்திரமே கிடையாது. அண்ணா திமுக கட்சிக்கு அவர்கிட்ட வாழ வைத்த பழக்கம் தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு, இதே புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உண்டு, அம்மாவுக்கு பிறகு நம் அத்தனை பேருக்கும் உண்டு. அது நம் ரத்தத்திலே ஓடுகின்றது.